உங்களுடைய கேள்வியை நம்ம ரெண்டு விதமா பார்க்கணும். ஒண்ணு, தமிழகத்திற்கு பாதிப்புக்கான தொகை என்பது இருக்கக்கூடிய பாதிப்புகளை அதிகாரிகளுக்குள்ள அனுமதி அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்களை எல்லாம் பெற்றதற்கு பின்பாக மத்திய அரசு நிச்சயமாக வழங்கும். இந்த மழை வெள்ள பாதிப்பு வந்தவுடன் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து முதல் தவணை விடுவிக்கப்பட்டுவிட்டது. அந்த தொகை இங்க ஏற்கனவே 1000 கோடிக்கு மேலாக கொடுக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் ஒரு பைசா வரலன்னா அது யாரை ஏமாத்துறது? இரண்டாவது, சாதுரியம் இருந்தால் சாதித்துக் கொள்ளலாம்னு அவங்க சொன்னது எதற்காக? மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாளை தொகுதிகள் வரையறை வருகின்ற பொழுது பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று நினைக்கின்ற மாநிலங்கள் அவர்களுக்கான கருத்துக்களை எல்லாம் ஆதாரத்தோடு முன்வைத்தால் அதற்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு உதவி செய்வதற்காக தான் அந்த பதில சொல்லியிருக்காங்க. இவங்க தனிப்பட்ட முறையில இவர்களுடைய நாடாளுமன்றத்துல அவங்களோட கம்யூனிட்டி சம்பந்தப்படுத்தி பேசுறதும் அதை வச்சு இழிவுபடுத்துறதும் இன்னைக்கு அதை அவங்க தனிப்பட்ட வன்மத்தோடு முதலமைச்சர் பேசுறாரு அப்படின்னு தான் நாங்க இதை பார்க்கிறோம். சென்னைக்கு மறுபடியும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி அடுத்தடுத்த வருகை அரசியல் ரீதியாக பாஜகவுக்கு இந்த தேர்தல் மிக மிக வேகமாக வளர்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதமருடைய வருகை என்பது மேலும் உற்சாகத்தை கொடுக்கும். இது மக்களவை தேர்தலுக்கு எங்களுடைய பணிகளில் ஒரு நல்ல வேகத்தை கொடுக்கும். பிரதமருடைய வருகை என்பது ஒவ்வொரு நேரத்திலுமே பாரதிய ஜனதா கட்சிக்கும் சரி, பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்களாக இருக்கின்ற சமுதாயத்தினுடைய பல்வேறு பிரிவை சார்ந்த மக்களுக்கும் ஒரு புதிய உற்சாகம், புதிய எழுச்சி, இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு கிடைக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பாஜக 400 இடங்களை கைவச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் உள்ளிட்டோர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நேற்றைய தினம் இந்த கூட்டணி ஒப்பந்தம் தொகுதி பங்கீடு வேட்பாளர் கூட அறிவிச்சிருக்காங்க. நம்ம ஏன் இன்னும் காலதாமதமாக வரும்? தேர்தலில் சில நேரங்களில் முன்னாடியே ஒரு சில கட்சிகள் அறிவிப்பாங்க, ஒரு சில கட்சிகள் பின்னாடி அறிவிப்பாங்க. அதனால தேர்தலுடைய வெற்றி தோல்வி என்பது முன்னால் அறிவிக்கிறதுக்கும் பின்னால் அறிவிக்கிறதுல எந்த சம்மதம் இல்லை. இன்று மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? யார் பிரதமராக வேண்டும் என மக்கள் நினைக்கிறார்கள்? யாருக்கு பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? அதுதான் இந்த தேர்தல் முக்கியம். 10 ஆண்டுகளாக மத்தியிலே செயல்படக்கூடிய அரசுக்கு தமிழகத்தினுடைய மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தின் மீது கொண்டிருக்கின்ற அக்கறையை தமிழகத்தின் மக்கள் இப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக கூட்டணி என்பது எங்களிடமும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பலமான கூட்டணியாகும். எங்களுடைய கூட்டணி என்பதுதான் வெற்றி கூட்டணியாக இப்போது களத்தில் இருக்கிறது.